அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கிறேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேச போதுமானவராக இருக்கிறார். வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுடைய கைகளில் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நோட்ஸ் இருக்குமானால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இதை வைத்து இந்த வாரம் முழுவதும் ஜெபிக்க ஆவியான கிருபை தரட்டும். இந்த மாதம் முழுவதும் மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதை அடிப்படையாக கொண்டு தியானித்து வருகிறோம். முதல் வாரத்தில் பொருளாதார மறுரூபம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பொருளாதார மறுரூபத்தை குறித்து தியானிக்க தேவன் கிருபை தந்தார். இந்த காலை நேரத்தில் எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் தேவையான ஒன்று ஆவிக்குரிய மறுரூபம், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு ஆவிக்குரிய மறுரூபம் இல்லாத ஒரு மனிதன் தேவனுடைய அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்க முடியும். அதனால் சபைக்கு வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், ஆவிக்குரிய மறுரூபத்தின் அனுபவம் நாம் எல்லாருக்கும் தேவை. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய மறுரூபத்தின் அனுபவம் இல்லாமல் நாம் இருப்போமானால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆவியானவர் நமக்கு தருவாராக. வேகமாக 3 காரியங்களை உங்களிடத்தில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் இருக்க கொஞ்ச நேரத்தில். முதலாவது, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் எங்கே துவங்குகிறது என்றால், 2ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசியுங்கள். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து. நிக்கோதேமு எதற்காக ராக்காலத்தில் வருகிறார்? இதற்காக இரவு நேரத்தில் வருகிறார். 2 பார்வையில் பார்க்க முடியும். ஒன்று, அவன் வருவது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக வருகிறார் என்று சொல்லலாம். இன்னொரு வகையில் பார்த்தோம் என்று சொன்னால், பகல் முழுவதும் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா ரொம்ப பிஸியாக இருக்கார். பகல் முழுவதும் அவரை சுற்றி அநேக திரள் கூட்டம் எப்பொழுதும் அவரை சுற்றி கொண்டு இருக்கிறது. இரவு நேரத்தில் அவரிடத்தில் வந்தால் அவர் எப்படி இருப்பார்? கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். அவரிடத்தில் பேசுவதற்கான, அவரோடு நேரடியாக அவரிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை பார்க்க அந்த ராக்காலத்திலே இயேசுவை பார்க்க வருகிறார். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆவிக்குரிய மறுரூபம் என்பது நாம் தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் இடத்தில்தான் ஆரம்பிக்கிறது. ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஹேப்பன்ஸ் ஆன் ஒன் கான்வர்சேஷன் அல்லது ஒன் என்கவுண்டர் வித் காட். தேவனோடு தனிப்பட்ட முறையில் நான் இயேசுவோடு செலவிடுகிற அந்த நேரம்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மறுரூபம் துவங்குகிற ஒரு இடம். இன்றைக்கு கவலைக்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், சபையில் அநேகருக்கு இயேசுவோடு ஒன் தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு இருக்கக்கூடிய அந்த என்கவுண்டர், அந்த கான்வர்சேஷன், அந்த சந்திப்பு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். தேவனோடு இயேசுவோடு தனிப்பட்ட கான்வர்சேஷனே இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவத்திற்கு இடமே இல்லை. நாம் நினைத்து கொள்ளலாம், சபைக்கு 50 வருடங்களாக வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம், சபைக்கு காணிக்கைகளை கொடுக்கிறோம், சபையை கட்டுகிறோம், ஊழியங்களை செய்கிறோம், இது எல்லாவற்றையும் செய்கிறோம். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுரூபம் உண்டா என்று கேட்டால் 0 தான். எப்பொழுது இது எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு என்றால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய மறுரூபம் இருந்தால் மட்டுமே இது எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு. ஏனென்றால் பின்பதாக வாசிக்கும் போது சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ இந்த ஆவிக்குரிய மறுரூபம் இல்லை என்றால் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போவோமான்னு கேட்டால் கேள்வியே உங்களுக்கு வேண்டாம்,
கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்க. பாஸ்டர் என்ன பரலோகத்துக்கு போக மாட்டேங்கிறீங்கன்னா நான் சொல்லவில்லை, வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய மறுரூபம் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். 3ஆம் வசனத்துல கொஞ்சம் சாஃப்டா சொல்றாரு, காண மாட்டான்னு சொல்றாரு. ஆனால் 5ஆம் வசனத்துல தெளிவாக சொல்லிட்டாரு, பரலோக ராஜ்ய தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் படியே, ஆவிக்குரிய மறுரூபத்தின் முதல் படியே இயேசுவோடு தனிப்பட்ட முறையில் நாம் சந்திக்கிற அந்த சந்திப்பு. இந்த காலை நேரத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் கேட்க விரும்புகிற கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவோடு அந்த தனிப்பட்ட சந்திப்பு இருக்கிறதா இல்லையா? நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை, உங்கள் இருதயத்துக்கு தெரியும் அவரோடு எனக்கு அந்த தனிப்பட்ட சந்திப்பு இருக்கிறதா இல்லையா. அதை வைத்து நீங்கள் சொல்லிடலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மறுரூபம் இருக்கிறதா இல்லையா என்று. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவரை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்க அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நபர், எல்லாரிடத்திலும் பணத்தை அநியாயமாய் வாங்கி கொண்டிருந்த ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரு ஆசை என்னவென்றால், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். பிள்ளைங்கள் விளையாடுறதெல்லாம் பார்க்காம உங்கள் கவனம் ஃபுல்லாக இங்கே இருக்கட்டும், வார்த்தையின் மீது இருக்கட்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் நல்லவன் அல்ல, ஆனால் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இயேசு சந்தித்தார். அவன் வாழ்க்கை எப்படி மாறினது? வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அவன் சொல்லுகிறான், அநியாயமா யாரிடத்தால் வாங்கினது உண்டானால் நாளத்தனை என்ன பண்றேன்? திருப்பி கொடுக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிறதில் பாதி என்ன பண்றேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதெல்லாம் எப்படி இந்த மாற்றம் வந்தது? ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு காரியம்தான். இயேசுவோடு இருந்த சந்திப்பு சகேயனுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கியது. நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்கள், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் என்னை சந்திக்க, தனிப்பட்ட முறை என்னை பார்க்க நீ தயாராக இருக்கிறையா? நான் நிறைய ஆண்கள் சொல்றதை கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் ஜெபமெல்லாம் யாருடைய கம்பார்ட்மெண்ட்? ஒய்ஃப், அவங்களுடைய கேட்டகிரி. நம்ம சர்ச்சுக்கு வந்தோமா, 4 வேலையை பார்த்தோமா, அது இல்லை. அப்படின்னா பரலோகத்துக்கு போகும்போது அவங்க கம்பார்ட்மெண்ட் என்னது? பரலோகம் நம்ம கம்பார்ட்மெண்ட் இல்லை. ஜெபம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிற அனுபவம் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. தனிப்பட்ட முறையில் நீங்கள் சந்திக்க தயாராக இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறிதான். பேதுருவை பார்க்கிறோம், முதல் முறையாக இயேசுவை நேருக்கு நேர் சந்திக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை தேவன் எப்படி மாற்றுகிறார்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு, ஆனால் இயேசுவை சந்திக்கும் பொழுது வாழ்க்கை மறுரூபமாகிறது. அவனை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறார். அதே பேதுரு வாழ்க்கையின் முடிவில், அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக மீண்டும் ஒரு சந்திப்பு நடக்கிறது. அப்பொழுது அதே பேதுரு, எதுவுமே வேண்டாம்ப்பா, எல்லாமே நம்ம என்ன ஆயிடுச்சு, எதுவுமே பிரயோஜனம் இல்லை, அவரே இறந்து போயிட்டாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று பின்மாற்றத்தில் போன பேதுரு பின்மாற்றத்தில் போய்விட்டார். அவர் மட்டும் போல பல பேர் 5 சீஷர்களையும் கூட்டிட்டு போயிட்டார். அப்படி பின்மாற்றத்தில் போய் இனி எதுவுமே வேண்டாம் என்று இருந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சந்தித்தான். எல்லா சீஷர்களையும் வழிகாட்டுகிற தலைவனாக மாறினான். இயேசு கிறிஸ்து வருகிறார், கேட்கிறார் அவனை பார்த்து, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? இயேசுவோடு நடந்த அந்த சந்திப்பு அடுத்து அவன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்பதற்கு அவனை உந்தி தள்ளியது, அவனை பலப்படுத்தியது. அதனால் இந்த கால நேரத்தை நான் சொல்ல விரும்புகிற காரியம், உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இயேசுவோடு இருக்கிற சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, அல்லது சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்க ஆசையோடு இருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். ஹல்லேலூயா,
அவர் ஆசையா இருக்கிறார். என் மகனோடு என் மகளோடு நான் உறவாட அவர் ஆசையா இருக்கிறார். அவரோடு தனிப்பட்ட முறையில் நீங்கள் சந்திக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் மறுரூபப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையை. அதற்கு முதல் காரியம் தனிப்பட்ட முறையில் அவரை சந்திங்க. குடும்ப ஜெபம், சபையில் சேர்ந்து ஜெபிக்கிற ஆராதனை, சபையில் சேர்ந்து கேட்கிற வசனம், இது எல்லாம் இருக்கிறது. ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மாற வேண்டுமானால் நீங்கள் தனியாகத்தான் இயேசுவை சந்தித்தாக வேண்டும், தனியாகத்தான் பார்க்க வேண்டும். நானும் என் தேவனும் என்ற இடத்தில் நீங்கள் அவரை சந்திக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் மறுரூபமாக்குகிறார். இரண்டாவதாக வேகமாக கடந்து செல்கிறேன். முதலாவது, நம்முடைய தனிப்பட்ட சந்திப்பு, இயேசுவோடு உள்ள சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இயேசு தேவை என்ற புரிதல் எப்போது வருகிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் மறுரூபமாக்குகிறார். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். என்னால் முடியாது, என் வாழ்க்கையில் இயேசு தேவை என்று ஒரு மனிதன் எப்பொழுது புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்துகிறார். இங்கே நிக்கோதேமுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். இந்த நிக்கோதேமு யார் என்பதை சற்று சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இந்த நிக்கோதேமு யார் என்றால் ஒரு பரிசேயன். அன்றைக்கு இருந்த யூத கலாச்சாரத்தில் அந்த காலகட்டத்தில் 5000 6000 பரிசேயர்கள் இருந்தார்களாம். அதில் இந்த நிக்கோதேமுவும் ஒருவன். அது மாத்திரமல்ல, யூதருக்குள்ளே அதிகாரியாக இருந்தானா. நீங்கள் வாசிக்கும் போது வசனத்தில் பார்த்துருக்கலாம், சனகரிப் வாசித்திருக்கிறீர்களா? சனகரிப் மன்றம், அதில் 70 பேர் இருப்பார்கள். அதிலும் இந்த நிக்கோதேமு யார் என்றால் ஒரு நபர். அவ யோசித்து பாருங்கள், முழு யூத ஜனங்களுக்கும் அவர்களே அதிகாரியாக இருக்கக்கூடிய 70 பேர். அந்த 70 பேர்ல இந்த நிக்கோதேமு யாரு? ஒரு ஆள். நம்முடைய முழு இந்திய தேசத்திற்கும் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மினிஸ்டர்ஸ். அந்த எல்லா மினிஸ்டரில் ஒரு மினிஸ்டர் எவ்வளோ பெரிய ஆள். அதே போல தான் இந்த நிக்கோதேமு இருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த நிக்கோதேமு 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அப்போ இயேசுவே சொல்கிறார், அவன் யாரா? போதகன், டீச்சர் ஆஃப் த லா, வசனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவன். சமுதாயத்தில் அவர் பெரிய ஆள். சபைக்கு வந்தாலும் அவர் யார் தான்? பெரிய ஆள். சபைக்கு வந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு சீட்டு தான். அவர் அன்னைக்கு சர்ச்சுக்கு வராரா, அவர் தான் பிரசங்கம். அவ்வளவு முக்கியமான ஒரு நபர், சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான நபர், ஒரு பரிசேயன். இன்னும் சொல்ல போனால் அந்த இருந்த 70 சனகரிப் மன்றத்தில் இருந்தவர்களில் 3வது பெரிய பணக்காரர் இவர் தானா. அவ்வளோ வெல்தி மேன். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனிடத்தில் போய் நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேணும் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் இந்த நிக்கோதேமு போல என்ன பண்ணணும்? வாழணும். ஏன்னா எங்கே போனாலும் அவருக்கு என்னது தான்? சர்ச்சைக்கு வராரா, அவர் தான் ஃபஸ்ட்டு. வெளியே இருக்கிறாரா, சமுதாயத்தில் எல்லாராலையும் அவர் தான் மதிக்கப்படுகிறார். பணமா, அவரை போல பணக்காரர் இல்லை. அறிவு பூர்வமாக அவர் போதகர், எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் நிக்கோதேமு என்ற பெயரே ஒரு கிரேக்க பெயர். அவர் யூதராக இருந்தாலும் கிரேக்க பெயர் இருக்கிறது என்றால் அவர்கள் அறிவில் மிக சிறந்தவர்கள், அநேக காரியங்களை கற்றவர்கள் உலக பிரகாரமாக. அதனால்தான் கிரேக்க பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அப்போ எல்லா வகையிலும் நிக்கோதேமுன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படிலாம் வாழ நினைக்கிறானோ எல்லாமே இருக்கிற ஒரு ஆள் தான். யாருன்னா இந்த நிக்கோதேமு. ஆனால் அந்த நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். போதும். சாதாரண கலிலேயர்களாகிய படிக்காதவர்களாகிய பேதுருவோ யோவானோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரபி என்று சொல்வது ஆச்சரியம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் யாருமே படிக்காதவர்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து ரபி, போதகரே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நிக்கோதேமு இயேசுவை பார்த்து ரபி என்று சொல்லுகிறார். அது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் சமுதாயத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்,
எல்லாவற்றிலும் மேலே இருக்கக்கூடிய நிக்கோதேமுக்கு தெரிந்தது, என் வாழ்க்கையில் இது எல்லாமே இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை நிறைவடையவில்லை, என் வாழ்க்கை மாற்றம் அடைவதற்கு எனக்கு அவர் தேவை என்பதை நிக்கோதேமு அறிந்திருந்தான். அதனால் எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பார்க்க அன்றைக்கு நிக்கோதேமு வருகிறார். இயேசுவை பார்க்க வருகிறார். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நானாக என்னிடத்தில் இருப்பது எனக்கு போதாது, நானாக என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது, என் வாழ்க்கையில் மாற்றத்திற்கு, என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைக்கு இயேசு தேவை, இயேசு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை போக முடியாது என்று எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அங்கே நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஒருவேளை நானே நல்லவனாக இருந்துருவேன், நானே பாவம் செய்யாமல் இருந்துருவேன் நீங்கள் நினைப்பீங்கன்னா நீங்களும் நானும் பொய்யர். வசனம் சொல்லுகிறது 1 பேதுருவில், உங்களிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களா? பொய்யராக இருக்கிறீர்கள். நம்மால் முடியாது, மனிதர்களாகிய நம்மால் முடியாது. நல்லவர்களாக வாழவோ தேவனுக்கு பிரியமாய் வாழவோ நம்மால் முடியவே முடியாது. அங்கேதான் தேவன் ஒருவர் தேவை, இரட்சகர் ஒருவர் தேவை என்பதை மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்கிறோம். பல நேரங்களில் அவர் இல்லாமலே நாம் எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இங்கே தேவன் இல்லாமல் என்னால் முன்னாடி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. யாக்கோபை அப்படி ஒரு இடத்தில் வந்து நிறுத்தினார் தேவன். எங்கே? ஏசாவை சந்திப்பதற்கு முன்பதாக லாபான் இடத்திற்கு ஓடி போகும்பொழுது தேவன் வெளிப்பட்டார். எந்த இடம்? பெத்தேல். பெத்தேலில் தேவனே வந்து வெளிப்பட்டார். ஆனால் இவன் வாழ்க்கையில் மறுரூபம் வந்ததா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் தனித்து தேவனோடு நேரம் செலவிட்டாலும் அடுத்து இருக்க வேண்டியது, என் வாழ்க்கையில் அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற இடத்திற்கு யாக்கோபு வரவில்லை. யாக்கோபு நினைத்தான் தன்னுடைய சுய பலத்தால் செய்து விடலாம் என்று. 7 வருடம் வேலை செய்கிறான், லேயாளை திருமணம் செய்கிறான். அடுத்த 7 வருடம் ராகேலை திருமணம் செய்கிறான். அடுத்த 6 வருடம் தன் குடும்பத்திற்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறான். 2 பரிவாரங்கள், அவ்வளவு சொத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வருகிறான். அதுவரை 20 வருடம் நினச்சிட்டு இருந்திருக்கிறான், நானே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், செய்துட்டேன்னு. அப்போ தான் புரியுது, ஐயையோ இந்த நேரத்தில் ஆண்டு இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. புரிந்து கொண்டான். பெத்தேலில் தேவனே தரிசனமானார், இங்கே இவன் தேவனை தேடுகிறான். பிந்தி தனித்திருந்தான். வசனத்தை வாசிக்க நேரமில்லை, குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32 பிந்தி தனித்து இருக்கிறான். தேவனே எனக்கு நீர் தேவை என்று அந்த இடத்தில் உணர்ந்து கொள்கிறார். அதுவரை யாக்கோபாக இருந்தவனை தேவன் எப்படி மாற்றுகிறார்? எடுத்திருந்தீங்கன்னா அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. இதுவரை யாக்கோபாக இருந்தவனை 32ஆம் அதிகாரத்தில், ஓகே எடுக்கலைன்னா பரவாயில்ல, எங்க இருக்குன்னு தெரியலன்னா பரவாயில்ல. இதுவரை யாக்கோபாக இருந்தவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் போதும். யாக்கோபு என்ற அவனுடைய அடையாளத்தை தேவன் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். யாக்கோபு என்பதற்கு என்ன அர்த்தம்? எத்தன். இன்னும் சொல்ல போனால் ஏமாற்றுக்காரன். அதுதான் நம்ம எல்லாருக்கும் புரிகிற பாஷை. அவனுடைய அடையாளமே ஏமாற்றுகிறவன், மனிதர்களை ஏமாற்றுகிறவன். ஆனால் தேவன் எப்படி மாற்றுகிறார்? இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இஸ்ரவேல் தேவனுடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல். எப்பொழுது மாறுகிறார்? என் வாழ்க்கையில் இயேசு தேவை, என் வாழ்க்கையில் தேவன் தேவை, அவர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று யாக்கோபு எப்பொழுது அந்த ரியலைசேஷனுக்கு வராரோ அந்த இடத்தில் வாழ்க்கை மறுரூபமாகுது. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரோடு தனித்தே என்னால் இருக்க முடியல அப்படின்னா, உங்கள் அடி மனதின் ஆழத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நானே எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் தேவனோடு நம்மால் தனித்து இருக்க முடியவில்லை, தேவனோடு நேரம் செலவிட முடியவில்லை. இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள், உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. போன மாதம் நான் நினைச்சோம் இல்லையா, நான் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மறுரூபத்தை தருகிறார். மூன்றாவதாக வேகமாக செல்கிறேன். முதலாவது, தேவனோடு அந்த தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட அந்த சந்திப்பு மறுரூபத்தை தருகிறது. ரெண்டாவது, என் வாழ்க்கையில் அவர் தேவை என்ற இடத்திற்கு நாம் வரும்பொழுது மறுரூபத்தை அடைகிறோம். மூன்றாவது வசனத்தை ஒரு வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் மூன்றாவது, இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். உடனே அதை கேட்ட உடனே நிக்கோதேமுடைய பதில், ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே நிக்கோதேமு நினைத்து கொள்ளுகிறான், தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்துட்டேன், எனக்கு வயசாயிடுச்சு, மீண்டுமாக நான் எப்படி தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறான் இயேசுவை பார்த்து. உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 5ஆம் வசனத்தில், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் சற்று ஒப்பிட்டு பாருங்களேன். 2 வசனத்தையும், உங்கள் கையில் பைபிள் எல்லாருக்கும் நினைக்கிறேன், 3வது வசனத்தையும் 5ஆம் வசனம் சேர்த்து பாருங்கள். எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு பிரதியுத்தரமாக. கடைசி பகுதியை பாருங்கள், மெய்யாகவே சொல்லுகிறேன். 5வது வசனத்திலையும் மெய்யாகவே சொல்லுகிறேன். 3ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், 5வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆல்மோஸ்ட் ஒன்று தான், காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அடுத்து 3ஆம் வசனத்தில் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், 5வது வசனத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். 3வது வசனத்தில் மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு, 5வது வசனத்தில் 3வது வசனத்தில் மறுபடியும், 5வது வசனத்தில் ஜலத்தினாலும் ஆவியினாலும். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். 3வது சொன்னதுக்கு அவன் கேட்குற கேள்விக்கு இயேசுவினுடைய பதில் வேறு எதுவும் மாற்றவில்லை. நீ மறுபடியும்னா என்னன்னு உனக்கு புரியல, அவ்வளோதான். மறுபடியும்னா என்னது அப்படின்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டார். நாம் நிறைய நேரங்களில் இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் இதுக்கு பல அர்த்தங்களை நாம் சொல்வது உண்டு. நிறைய பேர் நானே சொல்லியிருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்கும்போது எதாவது சொல்லுவோம், நீ ஞானஸ்தானம் எடுக்கலை, ஜலத்தினால் நீ பிறக்கலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த வசனம் என்ன கிடையாதுன்னா அதற்கான வசனம் கிடையாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பலர் சொல்கிறது உண்டு. ஜலம் என்பது ஃபிசிக்கலாக நாம் பிறப்பது, ஆவின் என்பது ஸ்பிரிச்சுவலாக நாம் பிறப்பது என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் நான் சொன்னது போல் ஜலத்தினால் என்று பிறக்குதுன்னா மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது, ஆவியினால்னா பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொள்வது. ஆனால் இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்ன என்பதை இந்த நிக்கோதேமுக்கு புரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், தெரிந்திருக்க வேண்டுமே. ஏன்னா நீ ஒரு போதகன் இஸ்ரவேலில், உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கிறது என்றால், இதை தேவன் இங்கே சொல்லவில்லை, பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். அதனால் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் எங்கே இதை பேசுகிறார்? எடுத்து வாசியுங்கள். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். போதும். ஜலத்தினாலும் ஆவியினாலும், இது 2 வார்த்தையும் வெவ்வேறு பிறப்பை குறித்து பேசவில்லை, ரெண்டுமே ஒரே பிறப்பை குறித்து தான் பேசுகிறது. எதை குறித்து என்றால், கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் பிறக்கிற அந்த மறுபிறப்பு. அப்போ ஜலத்தினால்னா என்ன, ஆவியினால்னா என்ன, அதைத்தான் எசேக்கியேல் ஆண்டவர்
ஆல்ரெடி சொல்லி வைத்திருக்கிறார். 36:25 நான் ஜலத்தை உன்மேல் தெளிப்பேன். அடுத்து வாசிங்க. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்போ முதலாவது ஜலத்தினால் பிறப்பது என்பது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் தான் என்னது அப்படின்னா ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கிறது. அதை ரொம்ப தெளிவாக பழைய பாடலை சொல்லியிருக்கிறார். ஜலத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் சகல பாவங்களும் நீக்கி கழுவி அவர் நம்மளை என்ன பண்ணுறாரா, சுத்திகரிக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்கணும்னா அதுக்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் கழுவப்பட வேண்டும். நீங்கள் இப்படி பாருங்களேன், ஒரு டேங்க் ஃபுல்லாக அழுக்கு தண்ணி இருக்குது. அது நல்ல தண்ணியாக மாறணும்னா நல்ல தண்ணியை ஊற்றினா மட்டும் நல்ல தண்ணியாக மாறிடாது. முதலாவது என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வெளியே எடுக்கணும். அப்புறம் டேங்க் என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல தண்ணியை ஊற்ற வேண்டும். நீங்கள் டேங்கை கழுவாமலேயே தண்ணி நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா நல்ல தண்ணியாக மாறாது. அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ நாம் இந்த பழக்கங்களை மாற்றி விட்டேன், இந்த பழக்கங்களை சரி செய்து விட்டேன், இதனால் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற முடியாது. மறுபிறப்பு ஏதோ ஒரு சின்ன பகுதி சரியா இல்லை மாற்றிக்கலாம் இல்லை, முழுமையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்ற வேண்டும். அதனுடைய முதல் பகுதி ஜலத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறான். நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாவங்களும் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் எத்தனை வருடங்கள் சபைக்கு வருகிறோம் முக்கியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கழுவப்படுகிற அனுபவம் இருக்கிறதா? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கழுவப்படுகிற அந்த இடத்திற்கு நாம் வருகிறோமா? அடுத்து சொல்லுகிறார், வாசிங்க 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளிலே நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஜலத்தினால் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படக்கூடிய சுத்திகரிப்பின் அனுபவம். ஆவியினால் என்று சொல்லும் பொழுது அவருடைய உன்னத ஆவியின் பலத்தினால் அவருக்கு பிரியமானவர்களாக அவருடைய வார்த்தையை கை கொள்வதற்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மறுபடியும் பிறப்பது என்பது கழுவப்படுகிற அனுபவமும் ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமும் இரண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் பழைய மனிதனாக அல்ல, புதிய மனிதனாக, அதுவும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம், எல்லாம் புதிதாயின. ஆவியின் பலத்தினால் பழைய மனிதன் தானாக நல்லவனாக வாழ முயற்சிக்கிறான், தானாக காரியங்களை செய்ய முயற்சிக்கிறான், முடியலை. ஆனால் புதிய மனிதன் எல்லாம் புதிதாயினவென்றால் இப்பொழுது நாம் முயற்சிக்கவில்லை, நமக்குள் இருக்கிற ஆவியானவருடைய பலத்தால் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ முயற்சிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது? இல்லை ரொம்ப கஷ்டமான உபதேசமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இதுதான் அடிப்படையான உபதேசம், ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான அடிப்படை உபதேசம். ஆனால் அநேக இடங்களில் இந்த அடிப்படை உபதேசமே என்னன்னா நீ கொடுக்கிறது இல்லை. அதனால் யார் கிறிஸ்தவன் என்பதற்கு பல அடையாளங்களை தேடிக்கொள்கிறார்கள். இப்போ யார் கிறிஸ்தவன் உங்கள்கிட்ட கேட்டேன்னா இருக்கிற 50 பேர் ஒவ்வொன்று சொல்லலாம். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறகாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில், நாம் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்வார், நான் உன்னை அறியேன். நம்ம சொல்லலாம், காசு சூரப்பேட்டில் 50 வருஷம் சர்ச்சைக்கு போனேனே, சர்ச்சை கெட்டுறது காசுலாம் கொடுத்தானே, ஆண்டவர் சொல்வார் நான் உன்னை அறியேன்னு சொல்லுவேன். ஏனென்றால் அங்கே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா நீ கழுவப்படுகிற அனுபவம், ஜலத்தினால் கழுவப்படணும், பாவங்கள் நீங்கி
கழுவப்படுகிற அனுபவம் இருக்கணும். ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழுகிற அனுபவம் இருக்கணும். கழுவப்படுகிற அனுபவமோ அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு வாழுகிற அனுபவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது முடியாத காரியம். பாஸ்டர் ஏன் இவ்வளோ கடினமாக சொல்கிறீங்கன்னா, நான் சொல்லலை, வசனம் அதைத்தான் சொல்லுகிறேன். அப்போ இந்த கழுவப்படுகிற அனுபவமோ சுத்திகரிக்கப்படுகிற இந்த அனுபவமோ தேவ ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கை மறுரூபமான வாழ்க்கையாக இருக்க வாய்ப்பே இல்லை. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவியின் மறுரூபம் எப்போ வரும்னா, முதலாவது நான் சொன்னது போல அவரோடு தனிப்பட்ட சந்திப்பு இருக்கிற ஒரு நபர், அவரோடு தனிப்பட்ட சந்திப்பு இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் அவரை சந்திக்காமல் மறுரூபமாக வாய்ப்பே இல்லை. இந்த கழுவப்படுகிற அனுபவம், ஆவியின் பலனை பெற்றுக்கொள்கிற அனுபவம், இது எல்லாமே நீங்கள் தனியாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் மனைவி உங்களுக்காக ஜெபிச்சு வாங்கி தர முடியாது. பக்கத்துலைக்கு பாயாசம் போல கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை மாறுவதற்காக நீங்கள் என்னன்னாலும் செய்யலாம். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் அவரை சந்திக்காமல் வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொண்டாங்கன்னா அவங்க அவனை மாற்ற முயற்சிக்க வேண்டாம், அவனை தேவனோடு சந்திக்க வைத்து விட்டால் போதும். உங்கள் பிள்ளைகள் தேவனை சந்தித்தால், இயேசு கிறிஸ்துவை சந்தித்தால் போதும். நீங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டாம், அவருடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறும். என் கணவனுடைய வாழ்க்கை மாறணும், நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டாம், அவர்கள் தேவனோடு சந்திக்கிற அனுபவம் இருந்தால் போதும், கண்டிப்பாக மாறி விடுவார்கள். என் மனைவி மாறணும், தேவனோடு சந்திக்கிற அனுபவம் தான். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே இடம் அவரோடு உள்ள சந்திப்பு, அதுதான் மறுரூபத்தை தரும். ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தேவை என்ற புரிதல் எப்போது வருகிறதோ அங்கே நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் ஏற்படுகிறது. மூன்றாவது, எப்பொழுது ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கை மாறுகிறது. அதுதான் இந்த மறுபிறப்பின் அனுபவம். எப்பொழுது அவர் நமக்குள் கிரியை செய்வதற்கு, நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு, அவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு, எப்பொழுது ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கை மாறுகிறது, மறுரூபத்துக்குள்ளாக வருகிறோம். சொல்லி முடிக்கிறேன். இந்த மறுரூப அனுபவத்தில் வந்து விட்டீர்களா இல்லையா என்பது நமக்கு தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருக்காரு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவர் மறுபடியும் பிறந்துட்டாரா பிறக்கலையாங்கிறது எனக்கு தெரியுமா? அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். ஆனால் எப்படி வெளிப்படும்னா, 8வது வசனம் வாசிங்க. யோவான், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இதை நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி காற்று எங்கேருந்து வருகிறது எங்கே போகிறதுன்னு தெரியல, அதே போல் நான் ஆவியில் இருக்கிற, நான் என்ன செய்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. அது அல்ல இங்கே சொல்ல வரக்கூடிய காரியம். இங்கே சொல்ல வர்ற காரியம், காற்றை யாராவது பார்க்க முடியுமா? இல்லை. ஆனால் காற்றினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்க்க முடியுமா? முடியும். பலத்த காற்று வீசுகிறது, நம்ம கண்ணு தெரிகிறதா காற்று? இல்லை. ஆனால் காற்று, பலத்த காற்று வீசும் பொழுது மரம் என்ன ஆகுது? உடையுது, ஆடுது, ஏதோ பல விளைவுகள் ஏற்படுகிறது. காற்றை பார்க்க முடியாது, காற்றின் விளைவுகளை பார்க்க முடியும். அதே போல ஆவியினால் பிறந்த ஒருவன் ஆவியில் பிறந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியின் பிறந்தனுடைய வாழ்க்கை விளைவுகளில் தெரியும் அவன் ஆவியில் பிறந்திருக்கிறானா இல்லையா என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆவியானவர் கிரியேசை இடம் கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையின் விளைவுகள் எப்படி இருக்கும்? பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, இந்த வாரம் முழுவதும் வாசிங்க, 1 யோவான் முழுவதும் வாசிங்க. மறுபடியும் பிறந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுதான் 1 யோவான். நேற்று ஒரு முறை ஃபுல்லாக வாசிக்கும் போது இந்த சொல்கிற வசனத்தை மட்டும் குறித்து கொள்ளுங்கள். 1 யோவான் 2:29, அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிங்க. 1 யோவான் 2:29 இருக்கட்டும், எடுத்து வச்சுருங்க.
2:29, 3:9, 4:7, 5:1, 5:4, 5:18. இது நான் ஒரு முறை வாசிக்கும் போது நான் பார்த்தது. நீங்கள் ஸ்லோவாக வாசிங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். 1 யோவான் 2:29, 3:9, 4:7, 5:1, 5:4, 5:18. இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் பிறந்த ஒருவன் எப்படி இருப்பான்? ஒரே ஒரு வசனத்தை வாசி. 2:29, அவர் அவனில் பிறந்தவன் என்று அறிந்து. முதலாவது அவன் நீதி செய்கிறவனா இருப்பான். 3:9 பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா. 4:7 பாருங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவனால் பிறந்திருக்கிறான். 5:1, இயேசு கிறிஸ்துவா என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 5:4, 5:18 இதெல்லாம் நான் பார்த்தது. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கன்னா அதற்கு அடையாளம் எங்கே தெரியும்? 1 யோவான் 5 தெரியும். உங்கள் வாழ்க்கையில் தெரியும். காற்று தெரியாது, காற்றின் விளைவுகள் தெரிவது போல ஆவியின் மறுரூபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் மறுரூபமாக இருக்கிறேன்னு, கழிவு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியின் பலனை சார்ந்திருக்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டாம். வாழ்க்கையில் தெரிந்துவிடும், வாழ்க்கையில் தெரிந்துவிடும். ஆவியில் பிறந்தவன் பாவம் செய்யான், ஆவியில் பிறந்தவன் பொய் சொல்லான், ஆவியில் பிறந்தவன் நிறைய காரியங்கள் சொல்கிறார். 5:4 இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், அன்பு செலுத்துகிறான், உலகத்தை ஜெயிக்கிறான், இப்படி நிறைய காரியம் சொல்கிறார் 1 யோவான் முழுவதும். அப்போ ஆவியின் மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல், ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறக்காமல், அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வயதானவர் இருந்தாலும் சரி, இந்த அனுபவம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இயலாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னேன். தனிப்பட்ட சந்திப்பு மறுரூபத்தை தரும். என் வாழ்க்கையில் இயேசு தேவை என்ற புரிதல் மறுரூபத்தை தரும். ஆவியானவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது மறுரூபத்தை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் இடங்களை எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தயவு செய்து 1 யோவான் முழுவதும் வாசிங்க. தேவனோடு அந்த தனிப்பட்ட சந்திப்பு, அதற்கு இடம் கொடுங்கள். தேவனோடு அந்த தனிப்பட்ட சந்திப்பு. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்களோடு அந்த தனிப்பட்ட சந்திப்பை என் வாழ்க்கையில் தாங்க ஆண்டவரே. கொடு உங்களோடு அந்த தனிப்பட்ட சந்திப்பு. ஒருவேளை இதுவரை அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது, அவர் உங்களோடு உங்களை சந்திக்க ஆசையோடு இருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில் நீங்க இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே என்ற இடத்திற்கு நாம் எப்பொழுது வருகிறோமோ அவர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறார். என்னை கழுவி சுத்திகரியும் அப்பா, நம்முடைய உன்னத பலத்தினால் என்னை நிரப்பும் என்று நாம் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனா மலையினிலே இறங்கி வந்தவர், ஆத்மதாகம் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளை, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆவியானவரே, அன்பினாவியானவரே,
உள்ளத்திலே எங்கள் உள்ளத்திலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. கடைசியாக ஒரு முறை இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்க ஒருவரால் மட்டும்தான் ஆண்டவரே முடியும். அந்த இடத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் வரும் பொழுது தேவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்குகிறார். என்னிடத்தில் குடிக்கிறவனுக்கு, இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவரே, நாங்களாக சுய பலத்தினால் என்னெல்லாமோ செய்ய முயற்சிக்கிறோம். இல்லை, நீங்க இல்லாம என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நீர் தேவை. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆண்டவரே, உண்மையே உறுதியாய் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாள் இந்த சுத்திகரிப்பின் அனுபவமும் ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமும் எங்கள் சபை முழுவதும், எங்கள் சபையில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும், எங்கள் சபையில் உள்ள எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பெயர் பல ஆசீர்வதியும் வழி நடத்தும். திருக்கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.